இது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி. இப்போ டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நைட் தான் நான் தான் வந்து ஹீரோ பண்றேன். முதலிரவுக்காக நன்கொடை கொடுங்க, டொனேஷன் கொடுங்க அப்படின்னு எல்லாம் ஆஃபீஸ் போடுறேன். உங்களால் முடிந்த டொனேஷன் மாதிரி ஓகேவா? ஸோ அது வந்து முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. தமிழ்ல இங்கிலீஷ்ல முதலிரவுக்காக மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தவரை பத்தி நேற்று வீடியோ நான் பேசியிருந்திருப்பேன். ரொம்ப நேரம் பேசுனதுனால மக்களுக்கு எளிமையாக அந்த விஷயம் புரிஞ்சிருந்திருக்காது. அதனால இதை சுருக்கமாக உடைச்சு டக்குன்னு விஷயத்த பேசிடுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள யூபிஐ ஐடி இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து செய்யலாம். கிருஷ்ணாவுக்கும் நான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒரே வேலை தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசுனதுனால பதிலுக்கு என்னை ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு, நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழையினுடைய கண்ணீரை, அவருடைய வேதனையை கிண்டல் அடித்து நக்கல் அடித்து அந்த வேதனையும் கண்ணீரையும் உலகத்துக்கு விற்பனை செஞ்சு அது மூலிமா யூடியூப்பில் வருமானம் சம்பாரித்து தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து நான் எதிர்த்து வீடியோ பேசி போட்டுட்ருக்கேன். இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவுக்கு சிஞ்சா ஜால்ரா தட்டி எப்படி சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜால்ரா தட்டி கிருஷ்ணா வந்து ரொம்ப நல்லவர், அவனை மாதிரி நல்லவன் கிடையாது, ஏன்ப்பா அவனையெல்லாம் வந்து இப்படி வசப்பாடுறீங்க, பொறாமல் பிடிச்சி திரியிறீங்களா, இப்போ கூட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட கிருஷ்ணா வந்து வீடு கட்டிட்டா அப்படிங்கிறது பொறுக்க முடியாமல் பொறாமையில் வந்து கிருஷ்ணா வந்து தப்புன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சிஞ்சா ஜால்ரா தட்டி சொம்பு தூக்கிட்டு இருந்த ஒரு யூடியூபர் தான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த யூடியூபர். அவருக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. கிருஷ்ணா வந்து பண்ணுனா சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே கிருஷ்ணா வந்து இப்படிப்பட்டவரா, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவை அயோக்கியன் அப்படின்னு பேசி வீடியோ போட்டிருந்தார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு ஜால்ரா தட்டி சொம்பு தூக்கிட்டு இருந்த ஆள் ஒரு மெயிலை பார்த்தோன்னே கிருஷ்ணா வந்து அயோக்கியன் அப்படின்னு பேசிட்டு அவ்வளோதான், ஒரு மெயில் தான் வந்துச்சா. அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணா மேலே என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணாவை எப்படி அயோக்கியன்னு பேசுறது, கிருஷ்ணாவுடைய தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பல்ட்டி அடித்து சர்க்கஸில் குட்டிக்காரனை போடுற மாதிரி அப்படியே பல்ட்டி அடித்து மாற்றி பேசினார். அந்த வீடியோவுக்கு கிருஷ்ணா வந்து ஒரு ஹார்ட்டு போட்ட உடனே வா தலைவா வா அப்படின்னு அப்படியே சரண்டர் ஆகி கால் விழுந்துட்டாப்புல. ஒரு வீடியோவில் கிருஷ்ணாவை அயோக்கியன், ரொம்ப மட்டமாக இவ்வளோ சீப்பானவனா அப்படின்னு பேசிட்டு, அடுத்தது கிருஷ்ணா வந்து ஹார்ட்டு கொடுத்தோன்னே வா தலைவா வா அப்படின்னு பேசிட்டு காக்கா பிடிச்சிட்டு காசுக்காக தன்னுடைய சுயமரியாதை தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு காசுக்காக முதுகெலும்பு இல்லாமல் வளைஞ்சு கொடுத்து ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேவலமான வேலையை இவர் பண்ணிகிட்டு இருக்கார். நான் இதுக்காக அந்த விஷயம் பேசலை. கிருஷ்ணாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நேரடியாகவே எங்கள் தமிழ் யூடியூபருக்கு வந்து ஒரு சில முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ அதில் வந்து வீடியோ வந்து போடுறாப்புல உடனே இந்த மாதிரி கிருஷ்ணாவை பற்றின ஃபுல் எக்ஸ்போஸ்டு, கிருஷ்ணா பற்றின ஃபுல் ஆதாரம் இருக்குது, 4 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் பேங்க் மூலிமா நடந்து ஏமாற்றிருக்கிறாரு, இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு ரூம் போடு, உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா வந்து ஒரு பெண்கிட்ட பேசுன மாதிரி வாட்ஸ்அப்பினுடைய சேட்டெல்லாம் போட்டு தம்ப்லைனில் வந்து கிருஷ்ணா வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு பண்ணுற ஆதாரம் உள்ளே இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு தம்ப்லைனில் போட்டுட்டு உள்ளுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு ஆதாரம் என்ன போட்டிருக்காருன்னா கிருஷ்ணா வந்து தங்கமே அப்படின்னு பேசுகிற ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டு காட்டினார் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டு முன்னாடி தம்ப்லைனில் போட்ட மாதிரிலாம் இல்லை. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இந்த டைல்ஸ் வைக்கலாமா, அந்த டைல்ஸ் வைக்கலாமா, எந்த ஜன்னல் கதவு போடலாம் அப்படின்னு கிருஷ்ணா வந்து டெக்ஸ்ட் பண்ண ஒரு சாதாரண ஒரு எவிடன்ஸை போட்டு பேசுனதை பார்த்துட்டு கிருஷ்ணாவால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய துயரத்தை காட்டுறேன்னு காட்டாமல் பிட்டாக துண்டாக போட்டு விற்பனை பண்ணி காசு சம்பாதிக்கிறதும் ஏழைகளுடைய கிருஷ்ணா வந்து ஏழைகளுடைய கண்ணீரையும் வேதனையும் காட்டி அதில் சம்பாதிக்கிறதுக்கும் 2 ஒன்று தானே அப்படின்னு நான் பேசுனது இங்கே எங்கள் தமிழ்நாட்டு யூடியூபருக்கு பொறுக்க முடியல. நம்ம கேட்டது நியாயம் தானுங்க. இப்போ வரைக்கும் அந்த கிருஷ்ணாவால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு கொடுத்த அந்த எவிடன்ஸு காட்டவே இல்லை. ஆனால் வீடியோவில் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணாவை மட்டும் நான் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை மட்டும் நான் போட்டேன் அப்படின்னா கிருஷ்ணாவுடைய லைஃபே அவ்வளோதான், முடிஞ்சே போயிடும், அந்த அளவுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வாயில் தான் சொல்கிறாரு. அதே மாதிரி தம்ப்லைனில் வந்து ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒன்று பேசுறது எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அது நான் சொல்லியிருந்திருப்பேன், திருப்பி அதை சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு.
அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, மட்டன் இருக்குது, சுக்கா இருக்குது, செட்டிநாடு சமையல் இருக்குது அப்படின்னு விதவிதமாக எங்கள் கடையில் இருக்குது, ஹோட்டலில் இருக்குது அப்படின்னு விளம்பர பலகை வெளியே வச்சுட்டு மக்களை உள்ளே வர வச்சுட்டு உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் இலை போட்டதுக்கப்புறம் தயிர் மட்டும்தாங்க, தயிர் சாப்பாடு மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய பித்தலாட்டுத்தனம், எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இந்த மாதிரி தமிழில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு பண்ணுறேன், உள்ளே வந்து பாருங்கள், கிருஷ்ணாவை பற்றின எல்லா ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு தமிழ்லைனில் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பேசுகிற டெக்ஸ்ட்டையும் தங்கமே அப்படின்னு பேசுகிற ஒரு சாதாரண ஆடியோவையும் வீடியோவையும் காட்டுறது ஒரு மோசடியான ஏமாத்து வேலை தானே அப்படின்னு நம்ம பேசுகிறது சரியாக தப்பா மக்களே? கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டு தானே? இந்த மாதிரி பேசுகிறது தப்பு அப்படின்னு நம்ம பேசுனதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் போடுறாரு, ஏய் உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நீங்களே என்ன முட்டாளா, ஒரு ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்குதுப்பா கிருஷ்ணா மேலே, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆதாரத்தை காட்டக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா? கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப ஆதாரத்தை காட்டக்கூடாது தெரியுமா முட்டாள்களே அப்படின்னு பேசுகிற அந்த வாய் ஆதாரத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு வீடியோ போடுது இல்லையா? இது எந்த வகையில் சரின்னு நான் கேட்குற மக்களே. இது கேட்டால் தப்பா? ஆதாரத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்கிற நீ ஏன் ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி வீடியோ போடுற? கேஸ் இருக்கிறப்போ ஆதாரத்தை காட்டக்கூடாதுன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஆதாரத்தை வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படின்னு எதுக்கு நீ பேசுகிற, தமிழைன்னு வைக்கிற? இதெல்லாம் பித்தலாட்டம் தானே, இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற ஒரு வேலை தானே. இப்படி ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி அதில் காசு சம்பாரித்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா மக்களே? இந்த மாதிரி பண்ணக்கூடாது தானே. ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான், ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு கிருஷ்ணாவனால் அவ்வளோ பாதிக்கப்பட்ட பெண் அத்தனை ஆதாரத்தையும் கொடுத்து எவ்வளோ வேதனைப்பட்டிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் அவங்க சொல்கிறாப்புல எங்கள் தமிழ்நாடு யூடியூபர் அந்த குடும்பமே சேர்ந்து மனைவியும் சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம் அந்த பெண்ணினுடைய அந்த விஷயத்தை கேட்டு. கிருஷ்ணா வந்து ஏழையினுடைய கண்ணீரும் வேதனையும் உலகத்துக்கு விற்பனை பண்ணி காசு சம்பாதிக்கிறதும், ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணு தன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அந்த எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து அந்த எவிடன்ஸை முழுசாக காட்டாமல் விட்டு பிட்டா என்கிட்ட இருக்குது அப்படின்னு துண்டு துண்டா வீடியோ போட்டு மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி தமிழ்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு மக்களை ஏமாற்றி வியூஸ் பார்க்குறது அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய வேதனையை காசாக்குற ஒரு கேவலமான வேலை தானே. இந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு நம்ம பேசணும் அப்படின்னா இதுக்கு பதிலடியாக அவர் வந்து என்னைய சொல்கிறாராம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, கிருஷ்ணாவுக்கு உனக்கு என்னையா வித்தியாசம், ஒரே மாதிரி தானே பண்ணுறீங்க. கிருஷ்ணா வந்து ஏழைகளுடைய கண்ணீரை வேதனையை விற்பனை பண்ணுறான், நீ வந்து கிருஷ்ணாவால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய கஷ்டத்தையும் வேதனையும் எங்கிட்ட ஆதாரமாக இருக்குதுன்னு விட்டு நீ வீடியோ போட்டுட்ருக்க. இது ரெண்டு ஒன்று தானே. அடுத்தவங்களுடைய வேதனையை கஷ்டத்தை என்ன சொல்கிறது வியூஸுக்காக விட்டு பிட்டா போட்டு விற்பனை பண்ணுறது ரெண்டும் ஒன்று தானே நான் பேசினதுக்கு பதிலுக்கு அவர் புத்திசாலித்தனமாக என்னை வந்து சொல்கிறாராம். நான் வந்து 22 புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி கிடைச்சிது அப்படின்னு இந்த வீடு வாங்கிக்குவேன், எனக்கு உதவி செய்யுங்க, அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் கடனாக கேட்குறதும் இந்த எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கையேந்தி இந்த மாதிரி மக்களே நான் முதலிரவு காட்சியில் நானே தான் நடிப்பேன், ஆனால் நான் நடிக்கிற அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ரிலீஸ் பண்ணி காட்ட மாட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்றி பிச்சு எடுத்து பேங்க் டீட்டெயிலும் யூபிஐயும் கொடுக்குற அந்த விஷயமும் நான் கடனாக கேட்குற விஷயம் ரெண்டும் ஒன்றா மக்களே சொல்லுங்கள். இப்போது நான் வந்து எனக்கு ஒருத்தர் வந்து நான் முதல் வீடியோ போடுறப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, 2வது வீடியோன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க உதவி பண்ணுறதுக்காக. அதே மாதிரி 2-3 பேர் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பேர் தாங்க எனக்கு வந்து உதவி செய்கிறங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோன் நம்பர் கேட்டு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு 1008 நான் அந்த வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எனக்கு 1008 கஷ்டம் இருக்குதுங்க. நான் வந்து இப்போ 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், மருந்து மாத்திரை வாங்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கப்போ மருந்து மாத்திரைக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ யாருக்கிட்டையும் நான் எப்போவுமே உதவியே கேட்காத பையனா, ஏன்னா நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பையனா. ஆனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் எங்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால ஒருவேளை எனக்கு வந்து புலம்பெயர் தமிழர் 2-3 பேர் பழக்கம், அவங்க ரொம்ப தங்கமான மனசு இருக்கிறவங்க, அவங்க மட்டும் வசதியானவங்களாக இருந்தால் மொத்த பேமெண்ட்டில் எனக்கு கொடுத்து இந்த வீடு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்கள மாதிரி எனக்கு ஒரு 15 ஒரு 22 பேர் உதவி பண்ணாங்கன்னா எனக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அந்த காசை திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து அந்த வீடியோவை போட்டேன். நம்ம கடனாக தான் கேட்குறோம். அந்த மாதிரி வந்து கேட்ட விஷயமும் இந்த மனுஷன் வந்து முதலிரவு காட்சியில் நான் கேட்குறது அத்தியாவசியத்துக்காக, புரியுதுங்களா? அத்தியாவசியங்கிறது உணவு, உடை,
இருப்பிடம், இது 3 அத்தியாவசியம். இது வாடகை வீடு, எனக்கு சொந்த வீடு இல்லை. அப்போ நான் வந்து இன்னொரு பக்கம் போகிறதுக்கு பதிலாக இந்த வீடை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வர்றப்போ எனக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குது. ராசிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறதுனால நம்ம மக்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறேன், கடனை கேட்குறேன். அதுவும் குறிப்பிட்ட மாதிரி நபர்கிட்ட தான் கேட்குறேன். அப்படி கேட்குறப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க என்கிட்ட. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு வந்து உங்களை மாதிரி இன்னும் ஒரு ஒரு 20 பேர் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் நம்பரு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ வந்து இந்த இந்த தமிழ்நாட்டு யூடியூபர் மாதிரி முதலிரவில் நான் தான் நடிப்பேன், அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் போடணும், அதுக்கு நீங்கள் காசு கொடுங்க, அந்த நான் முதலிரவில் நடிக்கிற மாதிரி எனக்கு இருக்கிற விஷயத்த நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நன்கொடை டொனேஷன் அப்படின்னு மாறி மாறி காசு கேட்டு எவ்வளோ காசு வாங்கினாரோ தெரியாது. ஆனால் அது ரிலீஸும் பண்ண மாட்டேன்னு இப்படி கண்ணுக்கு நேராக அப்படி அபாண்டமாக பொய் சொல்லி வாங்குற இந்த மாதிரி நபர்களும் நான் வந்து கேட்குறதும் ஒன்றா. நான் வந்து அந்த மாதிரி நினச்சிருந்தேன்னா, என்னோடய பேங்க் டீட்டெயில் கொடுத்துருந்தேன்னா, இப்போ இந்த 3 பேரும் கண்டிப்பாக எனக்கு ஒரு 30,000 ரூபா பணம் அனுப்பிச்சிருப்பாங்களா? அப்படி அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு அது லாபம் தானே. ஆனால் எனக்கு அது வேண்டாம். நான் இப்போ வரைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பரோ என்னோடய பேங்க் டீட்டெயிலோ யாருக்கும் காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அப்படி வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஃபோன் நம்பர் கேட்டவர்கிட்ட கூட நான் சொல்கிறேன், ஒரு 20 பேர் உங்களை மாதிரி கிடைக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்படி கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை, என்னுடைய பேங்க் டீட்டெயிலும் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை, இந்த வீடு நான் வாங்க போகிறதும் இல்லை, மற்றவங்களுடைய உதவியும் நான் கேட்க போகிறதும் இல்லை. புரியுதுங்களா? நான் கேட்குறது இந்த வீட்டுக்காக. ஒரு லோன், ஒரு பேங்க்கில் போய் நான் ஒரு கடன் கேட்குறேன் அப்படின்னா எப்படி கேட்பணும், அப்படி தான் புலம்பெயர் தமிழர்கிட்ட நான் கடன் கேட்குறேன். இதுவும் நான் முதலிரவில் நடிக்கிறதுக்கு எனக்கு டொனேஷன் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு 10 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் கொடுங்க அப்படின்னு நன்கொடை கொடுங்க, டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறதும் ஒன்றா? இதை கேட்டதுனால அந்த மனுஷன் நீயும் கிருஷ்ணாவும் ஒன்று தானே, நீ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கிருஷ்ணா வந்து தப்பு அப்படின்னு வாயிலேயே பேசிட்டு இன்றைக்கி நீ ஏன் கேட்குற, உனக்கு கிருஷ்ணாவுக்கு என்ன அப்படின்னு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு எனக்கு புரியல. நான் என்ன கிருஷ்ணாவை வந்து உதவி செய்ய வேண்டாம் நான் சொல்கிறேன். கிருஷ்ணா மட்டும் இல்லை, உதவியே செய்ய வேண்டாம்னு யார்கிட்டையுமே சொல்லலை. நீங்கள் உதவி செய்கிறத வீடியோ எடுத்து உலகத்துக்கு விற்பனை பண்ணி அதில் காசு சம்பாரித்து அதை உங்களுக்கு வச்சுக்காதீங்க. அந்த நீங்கள் யார் எந்த ஒரு ஏழையை காட்டுறீங்களோ அந்த ஏழைக்கு அந்த யூடியூப்பில் வர்ற வருமானத்தையும் கொடுங்கன்னு சொல்கிறேன். நியாயம் தானே மக்களே? வேலையில் தான் வீடியோவில் நீ காட்டி வீடியோ பண்ணுற, அந்த அந்த அதில் அந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த ஏழையை பார்த்து தான் காசு கொடுப்பாங்க, அந்த ஏழைக்காக தான் அந்த வீடியோவையும் எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ அதில் வர்ற வருமானம் சரிபாதியாவது முழுசாக கொடுக்காட்டியும் கூட பாதிக்கு பாதி அந்த ஏழைகளுக்கு சொந்தம் தானே மக்கள். அப்போ அது ஒரு வகையில் ஏமாற்று வேலை தானே. புலம்பெயர் தமிழர்கள் காசு கொடுக்குறாங்க, நீ கொண்டே கொடுக்குற, அப்போ அதை வீடியோ எடுத்து போடுற, வீடியோ எடுத்து போட்டு அதில் வர்ற காசும் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் பேசுறது கிருஷ்ணாவுக்கு ஜாலரா தட்டிகிட்டு இருக்கிறது ஒன்றா? நான் பேசுறது கிருஷ்ணாவை என்ன பேசுகிறேன்? இதுவுமே நான் வந்து புலம்பெயர் தமிழர்கிட்ட கடனாக கேட்குறதும் ரெண்டும் ஒன்றா? என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கணுமே, என்ன ஏதோ ஒன்று சொல்லணுமே, குற்றம் சொல்லணுமே, அவன் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை குற்றம் சொல்கிறதுக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நேர்மை அப்படின்னா என்ன அப்படின்னு என்கிட்ட இருந்து கற்றுக்கணும், உண்மையாக இருக்கிறது என்ன அப்படின்னா என்கிட்ட இருந்து கற்றுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நான் வந்து முதலிரவில் நான் தான் நடிப்பேன், அதுக்காக ஒரு ஆஃபீஸ் ரூம் போடணும், அதுக்கு எனக்கு வந்து டொனேஷன் கொடுங்க, நான் அந்த முதலிரவு விஷயத்தில் நடிக்கிறத உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணி காட்டவும் மாட்டேன் அப்படின்னு பச்சையாக மக்கள்கிட்ட ஏமாற்றி பொய் சொல்லி டொனேஷன் அப்படிங்கிற பேரில், நன்கொடைங்கிற பேரில் பிச்சை எடுத்துகிட்டு காசு வாங்குற அவங்களும் கடன் கேட்குற, நேர்மையாக கடன் கேட்குற நானும் ஒன்றா? அதே மாதிரி கிருஷ்ணாவும் நானும் ஒன்றா? ஏழைகளுடைய வேதனையும் கஷ்டத்தையும் உலகத்துக்கே விற்பனை பண்ணி தான் மட்டுமே வாழ்கிற அந்த வாழ்க்கையும், கிருஷ்ணாவால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய அந்த வேதனையும் கஷ்டத்தையும் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் காட்டுறேன், வாங்க வாங்க அப்படின்னு தமிழ்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து மக்களை ஏமாற்றிட்டு அந்த பெண்ணினுடைய வேதனையும் கஷ்டத்தையும் விட்டு பிட்டா வீடியோ போட்டு அதில் வியூஸ் பார்த்து அதில் காசு சம்பாரிச்சுட்டு இருக்கிற கேவலமான விஷயமும் கிருஷ்ணாவும் பண்ணுறதும் ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஒன்று தானே ஒன்று மக்களே? நீங்களே சொல்லுங்கள், இந்த 2 விஷயம் ஒன்று தானே? அடுத்தவங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் அது மூலிமா வியூஸ் பார்த்து காசு பார்க்கறது ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நான் பேசுனதுக்காக என்ன ஏதாவது ஒன்று குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையாக இந்த எப்படி சொல்கிறது, பெரிய அறிவாளி மாதிரியும் புத்திசாலி மாதிரியும் எப்படி சொல்கிறது, கேஸ் கொடுத்தா எவிடன்ஸே காட்டக்கூடாது, ஆதாரம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாரம் எங்கிட்ட இருக்குது வாங்க அப்படின்னு மக்களை ஏமாற்றிட்டு இப்படி பச்சையாக இன்னும் மக்களுக்கு அறிவு இருக்குமா இல்லையா? எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் மாதிரியே முட்டாளாகவே இருந்துருவாங்கன்னு நினைப்பா?
ஆதாரத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்கிற அதே வாய் ஆதாரம் எங்கிட்ட இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு 2-3 வீடியோவில் போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் காட்டினேன் அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா வந்து லைஃபே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு கிருஷ்ணாவை மிரட்டுறது, இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு வேலை, எந்த மாதிரியான ஒரு கேரக்டர், எவ்வளோ கேவலமான மட்டமான சீப்பான ஒரு கேரக்டர். இதெல்லாம் ஒட்டுண்ணி மாதிரி. கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிறப்போ அப்படியே கிருஷ்ணா வந்து வல்லவன் நல்லவன் அப்படின்னு கடவுள் மாதிரி அவனை மாதிரி நல்லவனே கிடையாது அப்படின்னு ஊதிட்டு ஜால்ரா தட்டிட்டு அதில் காசு பார்த்து வியூஸ் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கிருஷ்ணா அந்த மாதிரி எந்த வீடியோவும் போடாமல் இருக்கிறப்போ கிருஷ்ணாவை பற்றினா ஏதாவது ஒரு தப்பான விஷயம் கிடைச்ச உடனே அயோக்கியம் அப்படின்னு பேசிட்டு, அடுத்தது கிருஷ்ணா வந்து ஹார்ட்டு போட்டோன்னே வா தலைவா அப்படின்னு அப்படியே சடனாக காலில் விழுகிறது. இந்த மாதிரி மட்டமான கேவலமான அசிங்கமான கேரக்டர் நான் கிடையாது. புரியுதுங்களா? நேர்மைனா எங்கிட்ட கற்றுக்கணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். நீங்கள் பண்ணுறதே பித்தலாட்டுத்தனம். நீங்கள் எடுக்கிற அந்த ஃபிலிம் வந்து ரிலீஸும் பண்ண மாட்டீங்க, அதில் நீங்கள் தான் நடிப்பீங்க. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் போடணும், மக்களை வந்து முட்டாளாக்கி நன்கொடைங்கிற பேரில் பிச்சை எடுத்துட்டு மக்களை அவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு கண்ணு முன்னாடி நீங்களே சொல்லுங்கள், அவங்க எடுக்கிறது ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம், ஆனால் அதுக்கு டொனேஷன் கொடுக்கணுமா? எவ்வளோ பித்தலாட்டுத்தனம் இது! இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பேசுகிறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி காசுக்காக நான் வந்து 8 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். ஒரு நாள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு பேசவே மாட்டேனா, கேட்கவும் மாட்டேனா, மற்றவங்களோட உதவியே கேட்க மாட்டேனா, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிறந்திருக்குன்னு நினைக்கிறவனா. இந்த வீடு வந்து ஹவுஸ் ஓனர் எங்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால புலம்பெயர் தமிழர்கள் 2-3 பேர் எனக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க இருக்கிறதுனால ஒரு வேளை கேட்டு பார்ப்போம். கடனாக தானே, கடனாக கேட்குறதும் இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி நன்கொடை டொனேஷன் அப்படிங்கிற மாதிரி பிச்சை எடுக்கிறதும் ஒன்றா? மக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஏழை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த நானாக இருந்துன்னா ஒன்றா அந்த எவிடன்ஸ் ஃபுல்லாகவே காட்டிடுவேன், மக்கள்கிட்ட காட்டி கிருஷ்ணாவுடைய முகத்திலே மக்கள் முன்னாடி காட்டிடுவேன். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக முழுக்க சப்போர்ட்டாக இருந்துருவேன். இல்லையா, இதெல்லாம் காட்டக்கூடாது, போலீஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா எதையும் காட்டாமல் பேசாமல் கம்முன்னு இருந்துருவேன். இதுதானே மக்களை பண்ணணும். அதை விட்டு போட்டு கிருஷ்ணாவை மிரட்டுறது, கிருஷ்ணாவை பற்றின ஆதாரம் எல்லாம் இருக்குது வாங்க மக்களே அப்படின்னு சொல்லி தமிழ்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா எந்த எவிடன்ஸும் காட்டாமல், எவிடன்ஸ் எல்லாம் காட்டக்கூடாதுப்பா, அது வந்து போலீஸ் கேஸாக இருக்குது அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு, அப்போ போலீஸ் கேஸ் வந்து தமிழ்லைனில் வைக்கிறீங்களே அந்த எவிடன்ஸு, அதுக்கெல்லாம் போலீஸ் கேஸ் வந்து ஒன்றுமே சொல்லாதா, சட்டம் ஒன்றுமே சொல்லாதா? உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு மட்டும்தான் சட்டம் தடுக்குமா? உள்ளுக்குள்ளே ஒன்று என்ன பேசுறியோ அதை தமிழ்லைனில் வைன்னு சொல்கிறது தப்பா மக்களே? தமிழ்லைனில் நீ என்ன வச்சிருக்கியோ அதை வந்து உள்ளே பேசு அப்படின்னு சொல்கிறது தப்பா மக்களே? நாக்கு வந்து என்றைக்கும் ஒன்றா இருக்கணும். உன்னால் என்ன முடியுமோ அதை சொல்லணும், செய்யணும். மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்களை முட்டாளாக்கக்கூடாது. இப்படி மக்களை வந்து முட்டாளாக்கி ஏமாற்றி அதில் வியூஸ் பார்த்து காசு பார்த்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து குரலும் கொடுக்காம சப்போர்ட்டும் பண்ணாமல் அதை வந்து வியூஸ்க்காக விட்டு துண்டாக போட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றி காசு பண்ணுறது ரொம்ப கேவலமான மட்டமான கேரக்டர் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு நமக்கு வந்து சொல்கிறாரா கிருஷ்ணாவும் நீயும் ஒன்று தானே அப்படின்னு? ஏங்க, கிருஷ்ணாவும் நானும் ஒன்றா? ஏழைகளை வந்து நீ காட்டுற அப்படின்னா அதில் வர்ற வருமானம் ஏழைகளுக்கு கொடுன்னு நான் பேசிகிட்டு இருக்கிற நானும் கிருஷ்ணாவும் ஒன்றாங்க? மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த முதலிரவு காட்சியில் நான் தான் நடிப்பேன். நான் நடிக்கிறத உங்களுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டேன். நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய பேங்க்கும் யூபிஐ ஐடியும் கொடுக்குறேன், எனக்கு பணம் போடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிற மனுஷனும் நானும் கிருஷ்ணாவும் ஒன்றாங்க? யோசிங்க. மக்களை ஏமாத்துறது எனக்கு சின்னதாக கூட செய்ய வராது. தமிழ்லைனில் என்ன வைக்கிறோனோ அதான் பேசுவேன், என்ன பேசுகிறனோ அதான் தமிழ்லைனில் வைப்பேன். இருக்குதுன்னா இருக்குதும்ப, இல்லைன்னா இல்லைம்ப, தெரிஞ்சுதுன்னா தெரிஞ்சுதும்ப, தெரியலன்னா தெரியலம்ப. உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அது என்னுடைய பிறவி குணம். உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் உண்மையாக இருக்கிறது, நேசிக்கிறது, சிந்திக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயங்க. அதனால் எங்கிட்டெல்லாம் வந்து என்னையெல்லாம் பேசணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேர்மையாக இருக்கிற, உண்மையாக இருக்கிற அந்த இயல்பான குணம் இருக்கணும். காற்றடிச்சா ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு ஜால்ரா தட்டிட்டு அவனையே அயோக்கியன்னு பேசிட்டு அவன் ஹார்ட்டு போட்டோன்னே தலைவா வா தலைவா அப்படின்னு கால் விழுந்து சரண்டர் ஆகிற சீப்பான கேரக்டர் நான் கிடையாது. மக்களை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.